வாங்க 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 டாக்டர் மாப்பிள்ள வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம். வணக்கம் வாங்கம்மா. ஏட்டி சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வா. அப்பா அப்பா அங்க பாருங்கப்பா, மாமா ஏதோ மனசார வரவேற்கிற மாதிரி அவனை கும்பிட்டு வரவேற்கிறாரு. ஏல அம்பட்டும் நடிப்புல நீ வாயை முடிச்சு அமைச்சா நில்லு. போப்பா. ஏல செல்வா, ஏல 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 சோபாலா, இங்க வர்றா டேய். என்னண்ண கையில என்ன டீயா? ஆமாண்ணே. அடிக்க வாசிங்க. இல்லண்ணா. நல்லதா போச்சு. இங்க கொண்டு வா. நம்ம ஏகேஎஸ் மாமா கேக்குதாவ கொண்டு வா. கோட்டி போயல அது டீ தானே கொடுத்தானல, கொண்டு வரல. இங்க இல்ல 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 என்னல என்ன ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன சொல்லுதாவே? கையில டீ வச்சிருக்கான், கேட்டா தர மாட்டேங்கப்பா. இல்ல இங்க வால. இல்ல சிவா, சிவா என்னல டீய கேட்டா ஓடுதான் இவன். இல்ல இந்த ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேரு கூல் ட்ரிங்க் பாட்டில்ல சரக்கு ஊத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவன் பிளாஸ்க்ல சரக்கு. என்ன எங்களை மிரட்டுதியலா? நான் சமூக தங்கச்சி, எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்களால எதுக்கவே நிக்க முடியாது, பாத்துக்கிடுங்க. அந்த புள்ள மேல கைய வச்ச இதாலே போட்டு உன் மண்டைய பொளந்துருவேன். சிவபாலா, என்னல பண்ணுத? நான் உன் அண்ணல.
ஏண்டி பரணி, இப்பவே என்ன டைம் ஆச்சு? இதுக்கப்புறம் எப்ப மெஹந்தி வந்து எப்ப உன் கையில டிசைன் போடுறது? அங்க பாரு, பாவம் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல மேடம், இல்ல நான் தூங்கல. நானே மெஹந்தி கொண்டு வந்திருப்பேன். நீங்க தான் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அதனால தான் இவ்ளோ லேட். சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. இவங்க சென்னையில இருந்து ஆர்கானிக் மெஹந்தி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம். அதுக்குள்ள என்ன டிசைன் வேணும்னு செலக்ட் பண்ணிருங்க. மெஹந்தி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தனியா லேட் பண்ண வேண்டாம். ஓகே, ஷூர். உங்ககிட்ட டிசைன் கேட்டலாக் இருக்கா? இருக்கு மேடம். யாருமா நீங்க? ஐயா, முத்துப்பாண்டிய சொன்னாருன்னு நாங்க ஒரு 4-5 பேர் இங்க வந்திருக்கோம். உங்களை பார்க்க சொன்னாரு. அப்படியா? சரி, நீங்க போய் அங்க வெயிட் பண்ணுங்க. ஐயாட்ட பேசிட்டு சொல்றேன். நீங்க கார்லயே இருங்க. சரிங்க ஐயா. என்னக்கா, என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ண சொல்லிருக்காங்கடா. சொல்லுங்கய்யா. என்னல, நான் அமிச்ச வச்ச பொம்பளை அங்க வந்துட்டாளா? ஐயா வந்துட்டாங்க ஐயா. இங்கதான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. சரி, அவங்க அங்கேயே இருக்கட்டும். சரியான டைம் வந்ததும் நான் சொல்லுதேன். நீ உள்ள போய் அந்த கிழவனை சமாளிச்சுக்கோ. யாரு அந்த பொம்பளை தான் ரத்னாவை இங்க கூட்டிட்டு வரணும், புரிஞ்சுதா? ஐயா புரிஞ்சுதுங்கய்யா. நாங்க ரத்னா மடத்தை தொடக்கூடாது. வந்த பொம்பளைங்க தான் ரத்னா மடத்தை தூக்கிட்டு வரணும். என்னங்கய்யா, சரிதானே? புரிஞ்சா சரி. கொஞ்ச நேரத்தில் நான் கால் பண்ணுதேன். அது வரைக்கும் சத்தம் காட்டாம வெயிட் பண்ணுங்க. என்ன, புரிஞ்சுதா? சரிங்கய்யா. யாரோ பேசுறாங்கன்னு புரியுது, ஆனா என்ன பேசுறாங்கன்னு புரியலையே. என்னவா இருக்கும்? என்ன பிளானா இருக்கும்? அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்ப தூக்குவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த செம்மூன் பையில பார்க்க சொன்ன பாத்தியா? போயிட்டான்ப்பா, மண்டபத்துல காணோம். வரட்டும்லே, வரட்டும். அவன் இங்க வந்ததுக்கு பிறகு அவன் வீட்டுல நீ வேலையை காட்ட ஆரம்பிக்கணும். சரியா? என்னலே, உன் திட்டம்லாம் கரெக்டா நடக்கும்ல? அது தப்பவே தப்பாதுப்பா. திரும்பவும் சொல்லுதேன், உன்னோட கல்யாணம் கட்டாய கல்யாணம் மாதிரி மற்றவங்க பார்வையில தெரியக்கூடாது. ரத்னா பசு போல அவளா மேடை ஏறி வரணும், அவளா மணவரையில உட்காரணும், அவளா உனக்கு கழுத்தை நீட்டணும், நீ அவளுக்கு தாலி கட்டணும். புரியுதா? எல்லாத்தையும் பொறுமையா தான்ப்பா செய்யணும். இல்லைன்னா அவளை தூக்கிட்டு வந்து தாலி கட்டிருக்க மாட்டேனா? பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் தன்னால நடக்கும். என்னையே பொறுமையா இருக்க சொல்லுதே. சபாஸ், வந்துகிட்டே இருக்குல்ல.
சவுந்தர பாண்டியோட வாரிசு மெல்ல மெல்ல உருவாயிட்டே இருக்கு. ஏன் புள்ளனா இப்படித்தான்ல இருக்கணும். சரிப்பா, உன் திட்டம்லாம் எப்படி இருக்கு? அந்த பொண்ணு ரெடி தானே? நல்லா நடிப்பாடா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து தாலியை பிடுங்கி கரெக்டா செஞ்சிருவாள்ல. பொண்ணு ரெடி, திட்டமும் போய்கிட்டு இருக்குல்ல. இந்த முட்டாப்பைய சனியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அதை எங்கேன்னு போய் சொல்ல. ஒரு சின்ன விஷயத்துக்கு சொல்லி அனுப்பிச்சேன், இன்னும் ஆளை காண முடியாம. சனிய ஐயா ஐயா, இல்லே சனியா, உனக்கு மூளை கெட்டியா இருக்கோ இல்லையோ, ஆயுசு கெட்டியா இருக்குல்ல. இப்பதான் உன் பேரை சொன்னேன், டக்குன்னு வந்து நிக்க. சொல்லுல, என்ன எல்லாம் சரியா போயிட்டு இருக்கலாம்? ஐயா, அது வந்து ஒரு விஷயம் எனக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்காது போலங்கய்யா. என்ன செய்துட்டு இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மெஹந்தி ஆரம்பிக்குது. ஏலே சிவபாலா, அக்காவுக்கு வாங்கிட்டு வந்தியா? இல்ல, பாவம் சண்முகம் இந்த ராத்திரியில அவன் தான் அலைஞ்சு திரிஞ்சு மருதாணி வாங்கி தந்தான். சம்முமா மாமாம பார்த்து பார்த்து செய்யறான். அவனுக்கு செய்யட்டும். நீங்க சொல்லனாலும் செய்வன் தானே மாமா. சரி, வரசெல்லாம் முடிச்சு எல்லாரும் உறங்கு போங்க. முகூர்த்த நேரத்துல பெருசா இருக்கணும்ல. சம்மு மாமா, இங்க வாலே. தோரம் மாமா, வாலே. அண்ணே அண்ணா இங்க என்னல இருங்க, என்னன்னு போய் கேட்போம். கல்யாண வீட்டுல வேலையா இருக்க போது. என்ன மாமா கூப்பிட்டிய? சம்மு, நான் உன்கிட்ட நேரடியாவே கேட்கேன். நீ இந்த வேலைகள்லாம் செய்தியே, இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? மனசாரதான் இதெல்லாம் செய்திய? நானும் உங்களை நேரடியாவே கேட்கேன். நீங்க இந்த கல்யாணத்தை மனசாரதான் செய்றீங்களா, இல்ல இதுல ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்கா? நீயே கேட்க. நீங்க மனசார செய்தீங்கன்னா அப்ப நான் மனசாரதான் செய்தேன். இல்ல சனி, நீ சமயக்கட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் போய் பாத்துக்கிட்டான்னு சொன்னேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவன் எங்கன்னு போய் தண்ணியை போட்டு விழுந்து கிடக்கான்னு தெரியல. டேய் சம்முவோம், அது என் போன்ல கொஞ்சம் சார்ஜ் போயிடுச்சு. இது எப்ப போகுது எப்ப நிக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இனிய மாதிரியே இருக்கு. சம்முவம், நானு நிறைய பேருக்கு போன் பண்ண வேண்டி இருக்கு. அது நீ சார்ஜர் ஆச்சு எடுத்துட்டு வரணுமா? போனை கொஞ்சம் குடுக்கியா? இந்தாங்க. இல்ல வேணாம். நீ பரணி போனை வாங்கிட்டு வா போ. இதுக்கு அவளை எழுப்பிக்கிட்டு அவ கையில தான் மருதாணி வச்சிருக்கா. அவளை இதுலயே பேசிக்கிடுங்க. இதுல புல் சார்ஜ் இருக்கு. இதுலயா? யோசிக்காதீங்க, பேசிக்கிடுங்க. புல் சார்ஜ் இருக்கு. எம்புட்டு போன் வேணா பேசிக்கிடுங்க. அப்படியா? சரி. இல்ல என்னலே அப்படி பாக்க? நாராருக்கு என்ன போன் பண்றேன்னு நின்னு பாக்கணும்னு நினைக்கியா? நில்லு,
கொஞ்சம் நேரம் ஆகும், நின்னு பார்த்துட்டு போ. நல்லது. இல்ல நீங்க பொறுமையா பேசிட்டு பிறகு தேவையில்லைன்னா கொடுங்க. சமையல் கடை தான் நிப்பேன். சரியா? ஏலே வெட்டிக்கிளி அண்ணே இங்க வாழ. தம்பி என் புள்ளைய விட்டுருப்பா. அண்ணே நீ எதுக்குண்ணே நிக்குத? அவங்க வந்ததுல இருந்து என்னெல்லாம் பேசுனாவுக, நீ எதுக்காக அவனை அடிச்ச எல்லாத்தையும் நான் தெளிவா இந்த போன்ல படம் பிடிச்சு வச்சிருக்கேன். இதை நாம எல்லாருக்கும் போட்டு காட்டுவோம். யார் மேல தப்பு இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. சண்முகம், என்ன மன்னிச்சிரு சண்முகம். தப்புதான், நான் செஞ்சது தப்புதான். இந்த பொண்ணுக்கு எவ்வளவு வேணாலும் நான் செட்டில் பண்ணி விட்டுறேன். உனக்கு வேணாலும் நான் பணம் தரேன். இந்த கல்யாணத்தை மட்டும் நடக்க விட்டுருப்பா. டேய் தம்பி, இந்த வீடியோ டெலிட் பண்ணி விட்டுருப்பா. டெலீட் பண்ணி விட்டலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யலாம். இந்த வீடியோவை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி சவுந்தர பாண்டி மாமாக்கு ஒரே ஒரு வாட்டி போட்டு காட்டுவான். அவர் மட்டும் இத பார்க்கணும். அப்படியே ரெண்டா பொளந்து கடல்ல வீசி போடுவாரு. பாக்குதியா? வேண்டாம் சண்முகம், ப்ளீஸ் வேண்டாம். என் வாழ்க்கையை தயவு செஞ்சு நீ கெடுத்துறாத. சர்வால், சர்வால், சர்வால். அண்ணாச்சே, முக்கியமான விஷயத்துல இருக்க. இப்ப வேண்டாம், பரவ பாத்துக்கிடுவோம். அதை விட முக்கியமான விஷயம் சர்வால். ஆமா, அதனாலதான் நடு சாமத்துல வந்திருக்கேன். அங்க உன் வீட்டுல காவலுக்கு இருக்காங்கல்ல 2 பேரு, அவங்க போலீஸே கிடையாது சர்வால். என்ன நாச்சி சொல்லுதீங்க? ஆமா சர்வால், நல்லா விசாரிச்சுட்டு தான் சொல்லுதேன். நம்ம ஸ்டேஷன்ல அந்த மாதிரி யாருமே டியூட்டில ஜாயின் பண்ணவே இல்ல. கேட்டா அவங்க போலீஸே இல்லைன்னு சொல்லுதாவ. ஏதோ தப்பா இருக்கு சார்வால். கண்ட பயிலுக்கு காய்கி சட்டையை போட்டு முத்துப்பாண்டி ஐயா அங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சமூல கல்யாண மண்டபத்துல ஓடுதா, ரேஸ்ல ஓட்டப்பதியம் ஓடுதா மதி. என்னப்பா அது? இல்ல விஷயம் தெரிஞ்சு போயிருச்சா? மொபைல நான் வச்சிருக்கேன். இல்ல இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கேன். நீ இப்ப உடனே நம்ம ஆட்களுக்கு போன் பண்ணு. அந்த ரத்னாவை அங்கிருந்து தூக்க சொல்ல. எல்லாம் உடனே நடக்கணும். இவன் அங்கிட்டு போறதுக்குள்ள நடக்கணும். தூக்க சொல்ல. ஐயா சொல்லுங்கய்யா. இல்ல அந்த சண்முகம் வந்துட்டு இருக்கான்ல, உடனே ரத்னாவை தூக்கு. ஐயா இந்த உடனே தூக்கிடுறேங்கய்யா. தூக்கிட்டு வந்து போன போடுங்க. வாங்கல எல்லாரும், வாங்கடா. கதவை திறந்தோம், அவ்வளவுதான். மரியாதை கதவை திறனே. என்னதா என்னதா? யாரோ கதவு தட்டாங்கப்பா. பயமா இருக்குப்பா. யாரோ கதவு தட்டுறாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இருங்கப்பா, எங்க போறீங்க? சரியில்லைன்னு அப்பவே சொன்னேன்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சமூகத்து போன போட்டுட்டா. போன போட்டு இந்த மாதிரி கதை ஓங்கி தட்டிக்கிட்டாலுவா. வெரசா வாங்க சொல்லு.
யாருல இந்த நேரத்துல போனா இவதாலே கால் வந்துருச்சு. தங்கச்சிக்காரி அண்ணன்ட்ட பேசி கதறதுக்காக கால் பண்ணிருக்கா. எடுத்து பேசுங்கப்பா. பேசுங்கப்பா. என்ன வேணும்? என்ன இங்க நிக்கீங்க? அப்பா சண்முகத்தை பாத்தீங்களா? சம்மு அவன் உங்க கூட தானே உட்கார்ந்துட்டு இருந்தான். எதுக்கு அவனை தேடுதீங்க? அப்பா பாருங்கப்பா, மெஹந்தி எவ்வளவு நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. அப்பா நான் அத சொல்லல, நம்ம சண்முகம் தான்ப்பா இந்த டிசைனே செலக்ட் பண்ணான். அவன் கிட்ட தானே நான் இதை காட்டணும். எதுக்கு? சண்முகம் தான் பாத்துட்டானே, அத அப்புறம் எதுக்கு காட்ட வேண்டியிருக்கு அவனுக்கு? காட்டணும் தோணுச்சுப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். டாக்டர் மாப்பிள்ளாட்ட காட்டு போ. சண்முகத்தை பார்க்கணுமா? சம்மூத்தை எதுக்கு இன்னும் இங்கே நின்னுக்கிட்டு போங்க. சொல்லிட்டேன்ல, அதான் உனக்கு காட்டணும்னு நினைச்சா அந்த கட்டிக்கா போறவன்ட்ட போய் காட்டு. போலாம் பாருங்க. வாட்டி என்னால உடைக்க முடியுதா இல்லையா? உடைக்க முடியலன்னா மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ளே இறங்கல. ஐயா தேவையில்லைங்கய்யா. ஐயா பாதி கதை உடைச்சாச்சுங்கய்யா. மீதி கதை உடைச்சு கண்டிப்பா உள்ள போயிருவாங்கய்யா. ஏதாவது சீக்கிரம் பண்ணி தொலைங்க. சரிங்கய்யா. ஹேட்டி பரணி, சமூகத்தை பாத்தியா? அவனதாமா நாங்களும் தேடிட்டு இருக்கோம். நீ கூட பாக்கலையா? இல்லடி, இங்க மண்டபத்துல 1000 வேலை கொட்டி கிடக்கு. இவன் எங்க போனானே தெரியலையே. சரி தள்ளு, நான் பாக்க. ஏய் என்னடி இது? உங்க அண்ணன் எங்கதான் போய் தொலைஞ்சான்? இலை வாங்க எள்ளு வாங்கன்னு எதுக்காவது வெளியில போயிருக்கோம். இப்ப என்ன, அது வரப்ப வரட்டுமே. சரி அப்ப சண்முகத்துக்கு அப்புறமா வந்த உடனே காட்டிக்கலாம். இப்ப இத போய் கார்த்திகை காட்டிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம் வா. கதவை தோற உள்ள போய் பார்க்கலாம். கார்த்தி என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? இந்த சண்முகத்தையும் காணும், கார்த்தியையும் காணும். 2 பேரும் ஒன்னா எங்கேயாச்சும் போயிருக்காங்களா?
ஆனா உன் அண்ணனை நெருப்புல இருந்து தள்ளி வைக்கணும், இல்லைன்னா என்ன ஆவா? எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். இனிமே உன் வாயிலிருந்து சத்தமே வரக்கூடாது. நீ பேசுறதுக்கான சான்ஸ் அம்புட்டும் முடிஞ்சு போச்சு. அடுத்து நான் சொல்றத மட்டும் அப்படியே செய்யணும், இல்லன்னு வையே. ஒரே ஒரு அழுத்துதான் உன் குடும்பத்தாம்பளைங்க அத்தனை பேரும் லோகம் போயிடுவாங்க. என் அண்ணனே அப்பாவைய வெட்டுறதா, என்ன வேணாலும் எடுத்துக்கோத்தா, என்ன சொல்ல கேக்குறேன். என் அண்ணனே அப்பாவைய மட்டும் வெட்டுறதா, ப்ளீஸ். இந்த பிச்சைக்கார வீட்டுல உன்னை தவிர எனக்கு என்னடி வேணும்? பேச வந்த வாடா போடான்னு சொல்லுத, இப்ப சொல்லுவியா? மாட்டத்தான், இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டத்தான், அவங்கள விட்டுருத்தான், ப்ளீஸ். மாட்டேன். நீ வாய மூடிக்கிட்டு என் கூட வரணும். மேடைக்கு வந்து அமைதியா உட்காந்து தாலி கட்டிக்கணும். யாராவது கேட்டாங்கன்னா நான் முழு மனசோட தான் சம்மதிச்சேன்னு சொல்லணும். சொல்லுவியா? ஒருவேளை மாத்தி சொன்னு வையி, வழக்கமா அப்பஞ்சத்தா மகங்கொள்ளி வைப்பா, மகஞ்சத்தா அப்பங்கொள்ளி வைப்பா. ஆனா இந்த வீட்டுல அப்பனும் மவனும் சேர்ந்து ஒரே கொள்ளில தான் செத்து போவாங்க, புரியுதா? ரெண்டு பேரும் கறிக்கட்டையா தான் கிடப்பாங்க. அப்பா, என்ன இங்க என்ன செய்தீங்க? கார்த்திய பார்க்க வந்தேன்ப்பா. கார்த்திய பார்க்க வந்தியா? இப்ப எதுக்கு அவனை பார்க்க? இல்ல, சாரி அவன் தானே எடுத்து கொடுத்தான், எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். என்னத்த வளர்த்து வச்சிருக்காளோ ஆத்தாக்காரி, இப்ப போய் டாக்டரை பாக்கங்க. கல்யாண பொண்ணுன்னா ஒரு வெக்கங்க வேணாம். இப்படியா மண்டபத்துல இதுகளையும் கூட்டிட்டு சுத்திக்கிட்டு? அப்பா, இதுல என்னப்பா இருக்கு? இந்த சாரிய கார்த்தி பார்க்க வேணாமா? ஒன்னும் பார்க்க வேணாம். நீ அவனை பார்த்து அவன் உன்னை பார்த்ததுனாலதான் அவன் பார்த்து இந்த சேலையை உனக்கு வாங்கியிருக்கான். இதுக்கு மேல இன்னும் என்ன பார்க்க வேண்டியிருக்கு? வாங்க. அலங்காரம் முடிஞ்சதா? இப்ப முடிஞ்சிரு சார். இந்த சேலையை தான் நீ கட்டிக்கிட்டு வரணும்.
இன்னும் உனக்கு இந்த முறப்பு மட்டும் போகல. இருட்டி கல்யாணம் முடியட்டும். எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாதுன்னு உனக்கு நான் கத்து கொடுக்குறேன். அண்ணனை என்ன பண்ணீங்க? அங்கேயே அப்படியே தான் கிடக்கான். அவன் உசுரோட பொழைக்கிறதும் சாவறதும் உன் கையில தான் இருக்கு. சம்முவன்னு தலையில தூக்கி வச்ச ஆடினீங்களே, அவனால என்ன ஜெயிக்கவே முடியாது. அந்த வெறும் பயெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி என்ன வேணான்னு சொன்னல. அனுபவிப்படி அனுபவிக்க வைப்பேன். அதான் வசமா என்கிட்ட மாட்டிருக்க. அம்பிட்டுதான் இனிமே நீ அழுதாலும் வராது, ஆத்தானாலும் ஐயானாலும் எதுவும் நடக்காது. தரடி அங்க 3 பேரும் தொப்பல பெட்ரோல நனைஞ்சு கிடக்காங்க. ஞாபகம் இருக்குல்ல? ஒரே ஒரு தீக்குச்சி, ஜோலி முடிஞ்சிடும். இல்ல வேண்டாம், ப்ளீஸ் உங்களை ஒண்ணு பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உனக்கு வேற வழியே இல்லடி. சொன்னதை கேட்டுத்தான் ஆகணும். வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சபாஸ் சபாஸ்டா, என்னைய கேட்காமலே மும்பிட்டு ஏற்பாடு பண்ணிருக்கே. சரியான கில்லாடி தனியே. அவ்வளவுதான்ப்பா. இன்னும் 1/2 மணி நேரம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். என்னலே அந்த பொண்ணு ரெடியா? ரெடியா? சாரப்பாம்பு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இங்கதான் இருக்காவ. இல்ல நல்லா கேட்டுக்கலே, அந்த டாக்டர் மாப்பிள்ள மேடைக்கு வந்த உடனே அந்த பொண்ணு நல்லா அழுது நடிக்கணும். பாத்துக்கிட்டு. சரிங்கய்யா, அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம்யா. அவங்க வந்த உடனே நடிப்பா பாருங்கய்யா. சம்பந்தி, என் மாமன் எப்போ ரெடி ஆயிட்டேன் சம்பந்தி. எப்போ காத்துட்டு இருக்காமல. ரைட்டு. யாரு அந்த டாக்டர் மாப்பிள்ள மண்ணமேடைக்கு வந்த உடனே அந்த நாடகம் ஸ்டார்ட் ஆயிடணும். பாத்துக்கிட்டு பட்டைய கிளப்பிடலாம் ஐயா. இத பாருங்கய்யா, நான் கூட என்னமோ நினைச்சேன். இப்படி கச்சிதமா பிளான் போட்டு சாதிச்சிட்டீங்களா ஐயா? அதான்லே, அதான் இந்த சவுந்தர பாண்டி. ஐயா, என்னப்பா செஞ்சா அந்த முத்து பாண்டி? என்ன செஞ்சா? நம்ம 3 பேத்தையும் கட்டி போட்டு நம்ம மேல பெட்ரோல ஊத்திட்டு அவ கையால தாலி வாங்கணும்னு சொல்லி அவளை மிரட்டி கூட்டு போயிட்டாயா. அவ கையால தாலி வாங்கலன்னா நம்ம 3 பேத்தையும் பெட்ரோல ஊத்தி பொழிச்சிருவேன். பாவையா பிள்ளைய மிரட்டிட்டாயா. பாவையா ரத்னா, எந்த பாவமாரியாவா அவளை எப்படி காப்பாத்திரியா? அண்ணே, அக்கா ரொம்ப பாவம்னே. அவங்களை நீங்களே காப்பாத்தி ஆகணும். இப்ப பொழுது என்னன்னு தெரியல ஐயா. 9 மணிக்கு முகூர்த்தம் பத்திரிக்கையில போட்டுட்டாரு ஐயா. நம்ம போறதுக்குள்ள அவன் தாலிகளே கட்டிட போறான் ஐயா. எப்படி அது காப்பாத்தியா? அப்படியே முருகா, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்திரியா? பாதம் 2 பன்மதித்ததை கீதம் பாட
சங்கிடி ஆட மையில் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாயனை காக்கவென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக மந்திரமணிவேல் வருக வருக வாசவன் வருக 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 இந்திரன் முதலான் திசை போற்ற நேசப்புற மகள் நினைவான் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறுகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனா கடுதியில் வருக ஏவத்து சாமத்து எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடிகளில் நோக்க அல்லற்படுத்தும் அடங்கா முடியும் பிள்ளைகளை தின்னும் புழக்கடை முடியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசு காட்டேறியும் இத்துன்பச் சேனையும் குழப்பமாமா எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் அண்ணரும் கணபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டக்காரரும் மிகுவள பேய்களும் முத்துப்பாண்டிய நான் விரும்புறேன். என் முழு சம்மதத்தோட தான் நான் இவரை கட்டிக்க போறேன். யாரும் இதை தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. போதுமா?
யாரும் தலையிடாதீங்க. அதான் அந்த பொண்ணே சொல்லிடுச்சுல. போங்கம்மா. போங்க. வேணாக்கா, எந்திரிச்சு வந்திருக்கா. எங்களெல்லாம் விட்டுட்டு போய் அவர் கூட வாழ போறியா? ஏன்க்கா இப்படி செய்யுத? சொல்லிட்டு வீரா. இல்லடி, இத நான் நம்ப மாட்டேன். ரத்னா, என்னடி சொல்ற? இது பாரு பரணி, எனக்கு யாரும் மிரட்டல. நானா விருப்பப்பட்டுதான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இதுக்கு மேல பேசாத. வரவேணாமா? அதான் அந்த புள்ள வாயாலேயே 2 தடவை சொல்லிடுச்சுல. அதுவா விரும்பி கட்டிக்க வந்தப்பா அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்ல. பாக்கியம், பிரச்சனை பண்ணாம போய் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா. பா, என்னப்பா இது? ரத்னா வாய் விட்டு பேசணும், அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். எந்திரிக்காதமா, விடுங்க. விடுங்க, என்ன எந்திரிக்காத. விடுங்கன்னு சொல்றேன்ல. மணமேடையில உட்கார்ந்த பொண்ணு எந்திரிக்க கூடாது தாயி, அது அபசகுணம் ஆயிரும். நீ எதுவா இருந்தாலும் உட்கார்ந்தே பேசு. இப்ப இந்த விட போறீங்களா இல்லையா? எந்திரிக்காதமா, தயவு செஞ்சு எந்திரிக்காத. எந்திரிக்கவே கூடாது, கேள்வி வந்துரும். பெரியவங்க பேசி ஒரு முன்ன கேளுமா, நீ பொறுமையா உட்காரு. அக்கா, எந்திரிக்கா. அக்கா வேண்டாக்கா. ரத்னா, என்னடி ஆச்சு உனக்கு? யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ தைரியமா சொல்லு. என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அக்கா, எந்திரிச்சு வந்திருக்கா. எங்களுக்கு புரியலக்கா. அவர் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? ஏன்க்கா இப்படி செய்யுத? என்னடி வீரா? ஏய், ரொம்ப கத்துறாளுக. நீ பேசு, அவளுக்கு வாயாட, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியும்ல. எதுக்காக எல்லாரும் இப்படி பேசுறீங்க? நானா இஷ்டப்பட்டுதான் இங்க வந்திருக்கேன். இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம். என் அத்தை மகன் முத்துப்பாண்டிய பிடிச்சு போய்தான் நான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல யாரும் எதுவும் பேசாதீங்க. பொய் சொல்றேன்டி. அக்கா, இல்ல சிவபாலா, எங்கடா எங்க அண்ணன் மகன் சண்முகம்? கூப்பிடுற அவன. இவங்களோட ஆட்டத்துக்கு அவ ஒருத்தரால மட்டும் தாண்டா அணை போட முடியும். எங்கடா அவ? அண்ணே, 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 எங்கண்ணே இருக்க? எங்கண்ணே இருக்க?
என் பொண்ணை கட்டிக்க வேண்டிய மாப்பிள்ளைய காணோம். ரத்னா என்னடானா திடீர்னு முத்துப்பாண்டிய கட்டிக்கிறேன்னு வந்து உட்கார்ந்துருக்கா. ஏதோ தப்பு நடக்குது. உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? எது எப்படியோ சந்தர்ப்பம் நமக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு. இப்ப இதையே பயன்படுத்திக்கிறோம். வர பிரச்சனை பத்தி இப்ப எதுக்கு கவலை? என்னால இப்படி எல்லாம் பேச இப்ப பரணி உனக்கு மட்டும் தான் பிள்ளையா? எனக்கு இந்த மாவ நான் ஆசையா உள்ள டாக்டருக்கு படிக்க வச்சதல்ல என்ன இதெல்லாம் பாசத்துல சேர்த்துக்கலையா? ஏன்டி நான் என் புள்ள வாழ்க்கையில நானே விளையாடுவேனா? என்ன உனக்கு என்ன புரியலையா? இல்ல என்ன இது? அந்த டாக்டரிய மவளை விட்டுட்டு ஓடிட்டான். இப்ப நான் மான மரியாதை எல்லாம் போய் இந்த பாரு ஊருக்கு முன்னாடி நான் கூணி குறுகி நிக்க. இந்த நேரத்துல 2 பேரும் சேர்ந்து ஏமால பழிய போறீங்க. நியாயமா இது? பரணி என் புள்ள, இவளுக்கு என்ன வழி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இவன் இப்ப ஓடிட்டான்னா இவ ஆசைப்பட்ட ஓடிட்டான். ஆறு கட்டுவா இவளுப்ப. காலம் பூரா சவுந்தர பாண்டி மகளை தாலி கட்டுற நேரத்துல விட்டுட்டு ஓடிட்டேன். அப்படித்தான் எல்லாரும் பேசுவாங்க. எப்படி எப்படி ஊர் பக்கத்துல எப்படி நான் முழிப்பேன்? என்ன செய்வேன்? அதாவது ரோசனை பண்ணீங்களா யாராவது? தேவையில்லைப்பா. இந்த மாதிரி குழப்பத்துல இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை. கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். பாண்டி பாத்திரடா பாண்டி. பாண்டி நெஞ்சு வலிக்குது. பாத்தீங்களா மாமா? பாத்தீங்களா என் அப்பா நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்காங்க மாமா. மாமா என் தங்கச்சி நீங்க தானே பொண்ணு பார்க்க வந்தீங்க. செல்வத்தை தாலி கட்டி சொல்லுங்க மாமா, பிளீஸ் மாமா. தம்பி அது மாமா தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. மாமா என் தங்கச்சிக்கு இதே மேடையில நடக்கணும் மாமா. மாமா மாமா இல்ல தம்பி பாருங்க மாமா, எங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு மாமா. அண்ணே உனக்கு எது பைத்தியமா? அப்படி அவன் கூட எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ வாய மூடு. இது நம்ம கௌரவ பிரச்சனை, நம்ம அப்பாவோட உயிர் பிரச்சனை. இடையில ஏதாவது பேசுறத பாத்துக்க, நான் மிருகமாயிடுவேன். மாமா 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 எங்க அப்பா உயிரை காப்பாத்துங்க மாமா. மாமா எங்க அப்பா உயிரை காப்பாத்திருங்க மாமா. மாமா 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 செல்வத்தை தாலி கட்ட சொல்லுங்க மாமா. மாமா 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 தாலி கட்ட சொல்லுங்க மாமா. மாமா மாமா காலத்தை கட்டி கிடைக்கிறேன் மாமா. மாமா 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 என்னப்பா தாலி கட்ட சொல்லுங்க மாமா. தம்பி எந்திரி. தாலி கட்ட சொல்லுங்க மாமா. மாமா காலத்தை கட்டி கிடைக்கிறேன் மாமா. மாமா எந்திரிப்பா. மாமா அட
என்னப்பா தாலி கட்டி சொல்லுங்க மாமா. எந்திரிப்பா எந்திரி. கெஞ்சி கேட்கிறேன் மாமா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் ஏன் காலெல்லாம் விழுந்துட்டு? அட என்ன தம்பி, இதெல்லாம் எங்க புண்ணியம் தம்பி. ஆஹா, இல்ல செல்வா. அப்பா ஏய் எங்கல இருக்க செல்வா, இங்க வால. இந்த வரேன்ப்பா. அப்பா அப்பன்னு சொல்லுத, நீ எதுவும் பேசக்கூடாது. போய் அந்த பிள்ளைக்கு தாலி கட்டல. அப்பா நான் எப்படிப்பா? ஐயோ பரணி, ஆமா நடிப்புதான். கட்டா தாலிய. சரிங்க மாமா. டேய் நீ கட்டல மோன. அப்பா நான் சொல்றேன் கட்டல. கெட்டி மேளம் கெட்டி மேளம். ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சமோ எங்கல போன? என் பொண்ணுக்கு அநியாயம் நடந்துச்சுல. எங்க இருக்க வாழ சமோ? கல்யாணத்தை நிறுத்த மாட்டியா சமோ? இந்த பிள்ளைங்களை காப்பாற்ற மாட்டியா? எங்கல போன? வாழ கத்ரா கத்ரா. எந்திரிச்சு வாழ. ஓகேண்ணே. சரிண்ணே. வாங்கடா. மௌன நீ கட்டல கட்டல. கட்டல தாலிய காணும்பா.
எலே சம்மு, நீ கட்டலே தாலிய. இந்த பாரு, சொன்ன கேளு. நீ தாலி கட்ட அப்படிதான் சொல்லிட்டேன் நானு. நான் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதே. என்னை பத்தி தெரியும் உனக்கு நல்லா. நீ என்ன வேணாலும் செய்யல பொறுத்து இந்த பாட்டு செய்யக்கூடாது. விட மாட்டேன் ஒன்னு நானு. ஒன்னு விட மாட்டேன் நானு. போடா. ஏமா இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கணுமே. பொண்ணு மாப்பிள்ளைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பால் பழம் கொடுக்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. அட ஆமாமா, பாலும் பழமும் குடுத்துட்டு திரும்ப கல்யாண மண்டபத்துக்கு போய் சாப்பிடணும். ஏகப்பட்ட வேலை கிடக்குது. இவங்களை என்ன காணுமே. பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. அந்த ஆரத்தி தட்டை ரெடி. என்ன பரணி தனியா வரா? ஏட்டி பரணி, மாப்பிள்ள வரல? இது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப வழி விட போறீங்களா இல்லையா? ஐயோ, கை இன்னும் நடுங்குது. பரணி என்ன ஒரு பார்வை பார்த்தால, நீயால என் கழுத்துல தாலி கட்டினேன்ட்டு ஒரு பார்வை பார்த்தால, அது என்னை காலத்துக்கும் சுட்டுக்கிட்டே இருக்குமே. ஏன் எதுக்காக நீ எப்படி செய்ய வச்ச? எதுக்கு கேக்கும்ல? ஐயோ, நினைச்சாலே கிறுக்கு பிடிக்க. நிறைஞ்ச மனசோட தானே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சீர் கொண்டு போன. அந்த ராத்திரில கூட அவ கேட்டாம்ட்டு அலைஞ்சு திரிஞ்சு கடையெல்லாம் உடைச்சுதான் அந்த மருதாணியை கொண்டு வந்தேன். எல்லாம் பரணி அந்த டாக்டரோட நல்லபடியா வாடும்ட்டு தானே. அந்த மண்டபத்துல ஒவ்வொரு வேலையை பார்த்தப்ப, இந்த சார தூக்கி போறதா இருக்கட்டு, தேங்காய் உடைக்கிறப்ப, பாத்திரத்துல கழுவுறப்ப, அது எல்லாமே அவளுக்காக தானே செஞ்சேன். அவ கல்யாணம் நல்லபடியா முடியும் தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். எதுக்கு எதுக்கு என்னைய போய் இந்த கையால அவ கழுத்துல தாலி கட்ட விட்டு விட்ட? இது எந்த நியாயம்? இது உனக்கு கேட்கலையா? நான் கதறது உனக்கு கேட்கலையா? உன்னை நான் கேட்டனா? பரணி என்னை கட்டி வை, நான் உன்னை கேட்டனா? ஆசைப்பட்ட இல்லன்னு சொல்லல. அதுல என்ன பெரிய தப்பு? என் அம்மா சின்ன வயசுல அப்படி ஒரு நினைப்ப வளைச்சு விட்டா. அத அழிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. மனசுல வச்ச ஆசை வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே போச்சு. அதுக்கு நான் என்னையா பண்ணேன்? அவன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே அதெல்லாம் வேண்டாம்ட்டு விட்டு விலகுனல்ல. இப்ப பரணி முன்னாடி போய் எப்படி நிப்ப? இதெல்லாம் நான் சொன்னா நம்புவாளா? நான் கேட்காம எதுக்கு பரணி எனக்கு கொடுத்த சொல்லு. எதுக்காக அங்க போனேன்?
பாண்டி போய் என் தங்கச்சியை தூக்கிட்டு போனா என்னைய அப்பனையும் வெட்டுக்கிளியும் கட்டி போ. தப்பு தப்பு யாராரோ செஞ்சு கடைசியில பரணிக்கு போய் தண்டனையை கொடுத்துட்டியா. நான் ஆசைப்பட்டு கட்டல, ஒரு வேகத்துல கட்டிட்டேன்னு சொன்ன ஆரியா நம்புவா? ஆரியா நம்புவா? இந்த தப்புக்கு மன்னிப்பு இருக்கான்னு கூட எனக்கு தெரியலையே. இத்தனை வருஷம் நான் ஆசையா பார்த்து ரசிச்ச என் பரணிய இனிமே எப்படியா நான் பாப்பேன்? இப்படி 2 பேர் வாழ்க்கையிலையும் விளையாடிப்பிட்டியா? நான் என்ன துரோகம் பண்ண உனக்கு? உன்னே தானே நினைச்சிட்டு இருக்கேன். காலம் பூரா காலடியிலே கிடக்குற எனக்கு வர கொடுக்காம இப்படி ஒரு பழிய கொடுத்துட்டியா? இனிமே நான் என்னத்த செய்வேன்? என் தங்கச்சிங்க தான் என் உலகம், அவளுக்கு கல்யாணம் தான் என் வாழ்க்கைன்னு வாழ்ந்தவன இப்படி ஒரு காரியத்தை செய்ய வச்சுட்டியா? இனி என் தங்கச்சிங்க முகத்துல எப்படி நான் பொழிப்பேன்? அவளுங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லியா? தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ பரணி, எப்படில எப்படி எல்லாம் தப்பா போச்சு? சரியா தானே பிளான் பண்ணி வச்சிருந்தா, எல்லாம் போயிருச்சே. பரணி நினைச்சதும் நடக்கல, நான் நினைச்சதும் நடக்கல. என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிருச்சே. ஐயா, நெஞ்சில கால வச்சிட்டானே. போதும்பா, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல. இன்னும் யாருக்காக நடிக்கிறீரு? இந்த நெஞ்சுவலி நாடகத்தை முதல்ல நிறுத்துங்க, எனக்கு எரிச்சலா வருது. ஏலே கூமுட்ட பயல, ஏலே இந்த நெஞ்சுவலி நிஜமா நெஞ்சுவலிக்கல. இப்ப நான் நடிக்கிறேன்னு நினைக்க நீ? அப்ப நான் நடிச்சேன். இது நெசமான நெஞ்சுவலியில இது நடிப்பு. உனக்கு என்ன தெரியும்? தம்பிக்கு ஹாஸ்பிட்டல்ல தையல் போட்டு போய் சொல்லிருக்கலாம்ல, உங்களையும் சேர்த்து அட்மிட் பண்ணிருப்போம்ல. ஆமாயா, அட்மிட் பண்ணது ஆஸ்பத்திரிக்கு 10 பேர் வந்து நல்லா விசாரிச்சுட்டு போவாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் என்ன தூக்கிட்டு போவாங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல இங்க நடக்க வேண்டிய ஆறுலே பாப்பாங்க. ஏடே நில்லுடே, இங்க வா. என்ன ஏட்டே, நான் ஒரு பிளான் போட்டு கல்யாணத்தை நடத்த போனா நீ ஒரு பிளான் போட்டு அந்த கல்யாணத்தை கெடுத்து விட்டல. இந்தாருங்க, நான் எந்த பிளானும் பண்ணல, எந்த மண்ணாங்கட்டியும் பண்ணல. பாய முட்டுட்டியே. என்ன எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி ஜெயிச்சு காட்டிட்டோங்கிற மெதப்போ? இல்ல நீ எப்பயே உன்னை வெட்டி கொன்னு போட்டுறடி. எவன் வந்து கேட்காம பாக்க. என்ன நினைச்சுட்டு வரியா? இத பாருங்க, நல்லது நடந்த வீடு, இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் பண்ணாதீங்க. எது நல்லது? யாருக்கு நல்லதுங்க? உன்னை வெட்டி போட்டா போங்கம்மா. சரியா? என்னப்பா உள்ள போங்கம்மா. ஏமா ஐயா முன்னாடி நிக்காதீங்க, போங்க. சொன்னா கேளுங்கம்மா. ஏமா உள்ள போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. போங்கம்மா. அம்மா போமா. வெட்டி தானே போடணும், வெட்டட்டும். அதுக்கு மேல இவர் நினைச்சது என்ன நடக்கும்னு நானும் பாக்குறேன். என்னப்பா விடுங்கப்பா, கேளுங்க போங்க. மா எதுக்குமா நீ இவர் முன்னாடி நின்னு கோவத்தை கிளப்பிட்டு இருக்க? மா உள்ள போமா. நான் என்னல பாவம் பண்ண? எப்ப நீ வந்து அந்த டாக்டர் தான் விரும்புறேன்னு சொன்னியா, அப்பவே அம்புட்டிய நான் அழிச்சுக்கிட்டேன். நீ உனக்கு பிடிச்ச அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்படுதேன். அக்கா,
ஏன்க்கா இவ்வளவு கோவம்? டேய் போயிடு, இல்லைன்னா உன்னையும் ஏதாச்சும் பண்ணிட போறேன். அத்தா மேல என்னக்கா தப்பு சொல்லு. உன்னை பார்க்க எனக்கு பயமா இருக்குக்கா. ஆனாலும் யாராச்சும் ஒருத்தராவது உன்கிட்ட உண்மையை பேசணும்ல, அதான் பேச வந்த. டேய் உனக்கு யாரையும் சந்தேகப்பட தெரியாது. நடக்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற நாடகம் புரியாது. போயிடு, நல்லா வாங்கி கட்டிக்காத. செம்ம கொலை வெறியில இருக்க. சும்மா இருக்கா? அத்தா என்ன அவ்வளவு கெட்டவரா? பாத்திர கடைக்காரன் அவன் உன் கழுத்துல தாலியை கட்டக்கூடாதுன்னு தான் அம்மா அத்தான் தாலி கட்ட சொல்லுச்சு. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வேணா சிவபாலா, போயிடு. அக்கா சும்மா கோவப்படாதக்கா. அத்தானும் அம்மாவும் பாவம்க்கா. அவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் கூட்டாளி அப்படி. அதான் இந்த ஆட்டம் போட்டிருக்கான். கூட்டாளியா? யாருக்கா? உன்னையும் என்னையும் பெத்தாளு என் அம்மா. அவதான். 2 பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. புரியல? வாயை மூடிக்கிட்டு பேசாம போயிடு. எரிச்சல் படுத்திட்டு இருக்காத. தாலி கட்டிட்டா அவன் கூட வாழ்ந்துருவனா? நெவர். வாழ மாட்டேன். என்னக்கா பண்ண போற? ஒன்னா கூட வாழுவேன், இல்லனா இந்த தாலி அறுத்து போடுவேன் தானே 2 பேரும் நினைச்சிருக்காங்க. ஆனா நான் இந்த தாலி அறுக்க மாட்டேன்டா. அப்புறம் அறுக்கவும் மாட்டேன், அவன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன். இந்த தாலியை நினைச்சு அவன் ஒவ்வொரு நாளும் அணு அணுவா சாவணும். என்னை இப்படி அசிங்கப்படுத்தினால இன்னில இருந்து அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாலியை வச்சு அவனுக்கு நரகம்னா என்னன்னு நான் காட்டுறேன். நீ பாத்துக்கிட்டே இரு. போடா. அக்கா டேய், சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். அடுத்த அடி அடிச்சா பல்லு உதிர்ந்துரும். போக போறியா இல்லையா? சாரிக்கா. குட் நைட்க்கா. எது குட் நைட்டா? குட் பைக்கா. பரணி மைனி தான் இந்த வீட்டுக்கு மைனியா வரணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீ பரணி மைனிக்கு தாலி கட்டிட்ட. வாழ்த்துக்கள் அண்ணே. மைனியை எப்ப நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ? எம்புட்டு நேரமும் நாங்க பேசினதை கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அதுக்கப்புறமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அறிவில்ல? போட்டி உள்ள போ. ஐயா நீ போய்யா, போய் முதல்ல குளியா. பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. போயா. இவளுக்கு யாரும் பேச மாட்டாளுங்களாப்பா? எப்படி நான் பேச முடியும்? எதை வச்சு பேச சொல்லுத சொல்லு. உன் தங்கச்சிக்கு கட்டாய தாலி ஏறக்கூடாதுன்னு அம்புட்டு பெரிய அடிச்சு போட்டுட்டு மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு காப்பாத்தினியே, நீ கட்டினதுக்கு என்ன பேரு? உன் தங்கச்சிக்கு நான் ஒரு நியாயம், உனக்கு நான் ஒரு நியாயமா சொல்லு. பரணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ மதனியா வந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆனா அவ எப்படி வரணும்? உன் மேல ஆசைப்பட்டு முழு மனசா உன்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? விருப்பம் இல்லாத பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருக்க. உனக்கு 4 தங்கச்சி இருக்கிற நீ சேர காரியமான இது? பரணி பாவம் இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளையோட கனவு உடைச்சிட்டே என்ன. இனிமே நான் எப்படி உன்கிட்ட சந்தோஷமா பேச முடியும்? பரணி டாக்டர்மா
மாப்பிளைய எம்பிட்டு லவ் பண்ணான்னு உனக்கு தெரியாதானே? 4 வருஷம். இத்தனை வருஷத்துல என்னென்ன பேசியிருப்பாவ, என்னென்ன கனவு கண்டிருப்பாவ, எப்படி குடும்பம் நடத்தணும், எந்த மாதிரி வீட்டுல வாழணும், என்ன குழந்தை பெத்துக்கணும், இதுக்கு என்ன பேர் வைக்கணும், எம்பிட்டு பேசியிருப்பாவ. பிரியம் வைக்கிறதுனா என்னன்னு உனக்கு தெரியாதானே? மனசு ஒண்ணும் சட்டை இல்லைன்னு அழுக்கானதும் மாத்திக்கிறதுக்கு அம்பட்டையும் மறந்துட்டு பரணி எப்படி நான் இங்க வருவா? வந்தாலும் அவளால நிம்மதியா வாழ முடியுமானே? உங்க வாழ்க்கையில மொத்தமா மண்ணள்ளி போட்டு விட்டிய. இப்ப வந்து அடாதேன்னு சொன்ன அடாம இருப்படா, அடத்தான் செய்வா. நீ அவளை பார்க்க பார்க்க பெத்த வயிறு உனக்கும் உறக்கம் வராது. நீ நிம்மதியா தூங்க முடியாது. எங்க பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு அழுதா இந்த நேரத்துல சாப விட்டுக்கிட்டு இருக்கிய? ஒன்னாலவே வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுத, ஏதோ நான் தப்பு படுத்தாலும் அழுதான்னு சொல்லுத நீ. இல்ல இல்ல, உனக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த வெறும் பழைய கழுத்துல தாலி கட்டிருக்கேன். நான் உன்னை மன்னிச்சாலும் இவன் உன்னை மன்னிக்க மாட்டான். ஆமா, ஜென்மத்துக்கு இவன் உன்னை மன்னிக்க மாட்டான். அண்ணம்மோட சாமர்த்தியமா தாலி கட்ட வச்சுட்டு வேணும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்காத. தாலி கட்டின கையோட புகுந்த வீட்டுக்கு போகாம பிறந்த வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான என்ன அர்த்தம்? அந்த வெறும் பய கூட சேர்ந்து வர இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நான் இப்படியே இருந்து செத்தாலும் சாவேன முடிய அந்த சம்பவம் வீட்டு வாசல் நிற்க மாட்டேன்னு இங்க நின்னுகிட்டு இருக்கான். பரணி, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நினைப்பு இருக்காட்டி? பின்ன அப்பா சொல்றதுதான் கரெக்ட்.